வாங்க, இதுதான் எங்கள் மாடு போடி. போடிக்கு வந்து இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். புரியுதா? கேட்டோம். போடி முடித்தோடனே அடுத்து நம்ம யார் தெரியுமா? யார் சொல்ல? வெரி குட் ஜஸ்வந்த். அவார்டு தர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னோட பற்றிவா என்ன அவார்டு கொடுக்கலாம்? மாடு கட்டா வீரர் பிடிந்த கால்நடை வளர்ப்பாளர் அப்படின்னு வாங்கிக்கிறியாடா ஜெஸ்வந்த் அவார்டா? அடுத்து வாங்க நம்ம செனேக்கா டெய்ரி கொடுக்கலாம். திரும்படா. இதுக்கு எங்க பசனி ஒரு நிமிஷம் இருங்க. பசனி இல்லை ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன மாடு கூத்த போறோம்னா இறைவன் காடு மாடு கூத்த போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இறைவன் காடு மாடு. அதுக்கு ஏன் இறைவன் காடு மாடுன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ஏன்னா அதோட அம்மா சாரி அதை வாங்கின அந்த ஊர் பேர் வந்து இறைவன் காடு. அதனால நாங்கள் அதுக்கு இறைவன் காடுன்னு பேர் வச்சுட்டோம். நல்லா பூசாவை அப்படி போட்டு கலக்குன்னு கலக்கிடணும். வாங்க இறைவன் காடு மாடை பார்க்கலாம். இருங்க, இறைவன் காடு மாடு பக்கம் பண்ணிடுது. இறைவன் காடு மாடு தான் கைஸ். அடுத்தது நம்ம எந்த மாட்டுக்கு ஊற்ற போறோம்னா நம்ம வெள்ளைக்கு தான் ஊற்ற போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நம்ம வெள்ளச்சி. வெள்ளச்சி தண்ணி எடுத்துட்டு பூசாவை போடுங்க. கலக்குங்க. அதுக்கு தண்ணி எடுத்து போயிட்டு மாடா ஃபஸ்ட் தண்ணி. இருங்க அதையே சேர்த்து எடுத்துன்னு போயிடலாம். எனக்கு தான் மூச்சுவாங்க. நம்ம ரைட். எப்படி அலையிறா பாருங்க. அடுத்தது நம்ம எந்த மாட்டை ஊற்ற போறோம்னா எங்க தனுக்கு தான் ஊற்ற போறோம். எங்க வீட்டோட செல்ல பொண்ணு. குட்டி வயசுலேருந்து வளர்த்துக்கிறோம். எங்க கூட பாசமா விளையாடும். அதுக்கு தான் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம். தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பூசாவை எடுத்து போட்டு டட்டுக்கு கலக்கணும். நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு தனுக்கு ஊற்றணும். தண்ணி எடுத்துக்கணும். இந்த கேமரா சூப்பராக தெரியுது வண்டி. வெளிச்சமா உண்மையா உன் ஃபோன்லேயே அழகாக தெரியுது. நம்ம இந்த நேரத்தில் டைட் பண்ணி எடுத்துட்டோம்.
ரொம்ப தனுக்கு திருப்பி எடு. இங்கே விடா ஏய் அவ்வளோதான். அடுத்தது நாங்கள் அவ்வளோதாங்க நம்ம கிட்ட இருக்கிற மாடு. ஊத்திட்டோம். எங்கள் வீட்டோட தங்க பொண்ணு செல்ல பொண்ணு தனுமா. அமைதியா இருக்கும் நம்ம கையில. தனுமா ஓகே பாய் பாய் டாடா. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.